இதில் வந்து திருத்தம் பண்ணது என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இது ஆன் டேட் 4/6/2025 வந்து விட்டது. இதில் பார்த்தீங்கன்னா அரசாணை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்துக்கோங்க. அடுத்தது ஆணை என்னன்னு பார்த்தீங்கன்னா கிராம உதவியாளர் பணிக்கு வந்து போடுறத பற்றி தான் நம்மளுக்கு அரசாணை கொடுத்துருக்காங்க. இதில் வந்து என்னென்ன ஸ்டெப்ஸ் பின்பற்றணும்னு சொல்லியிருக்காங்க. ஒன்றும் இல்லை. இதில் வந்து தகுதி பாருங்க. கல்வி தகுதி தமிழ்நாடு அரசு தேர்வு பள்ளி இறுதி வகுப்பு சான்றிதழ் எஸ்எஸ்எல்சி ஸ்கூல் செகண்டரி லீவிங் சர்டிஃபிகேட் 10வது படித்த அந்த சர்டிஃபிகேட் இருக்கணும். அதுக்கு 10 மதிப்பெண். மிதிவண்டி இருசக்கர மோட்டார் வாகனம் ஓட்டும் திறமை, சைக்கிள் ஓட்டுறது இல்லை 2 வீலர் ஓட்டுறது இது இருக்கும். லைசன்ஸ் இது இருக்கவங்களுக்கு கொஞ்சம் முன்னுரிமை இருக்கு. தமிழ்ல படிக்க தெரிஞ்சிருக்கணும், தமிழ்ல எழுத தெரிஞ்சிருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ரெண்டும் இல்லைன்னா எடுத்துக்க மாட்டாங்க. இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அடுத்தது நீங்க அந்த ஊர்ல இருக்கணும். நேட்டிவ் ரெசிடென்ட்னு சொல்றது வந்து நீங்க அந்த ஊர்ல இருக்கணும். இப்ப எந்த ஏரியாவுக்கு நீங்க அப்ளை பண்றீங்களோ அந்த ஊர்க்காரனா இருக்கணும். அப்பதான் அவங்க வந்து ஏத்துப்பாங்க. இல்லாட்டினா ஏத்துக்க மாட்டாங்க. இது வந்து டைரக்டா இன்டர்வியூ தான். டைரக்டா இன்டர்வியூ கூப்பிட்டு அது மூலியமா செலக்ட் பண்ணிப்பாங்க. அதுக்கு 5 மார்க் சொல்லியிருக்காங்க. அதனால மேக்ஸிமம் எல்லாருமே வந்து டைரக்ட் இன்டர்வியூ தான். டைரக்ட் இன்டர்வியூ வந்து நிறையா தப்பு நடக்குதுன்னு சொல்றாங்க. அதை பத்தி சரியா தெரியல. இதை அட்டன் பண்ணவங்க யாராவது இருந்தால் நீங்கள் மெசேஜில் சொல்லுங்கள் என்ன நடந்ததுன்னு. அதை பற்றி தெரிஞ்சுக்கிறோம். 4 பேருக்கு அந்த விஷயத்தை தெரியப்படுத்துவோம். உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லிடுங்க. இதில் பாருங்கள், எஸ்எஸ்எல்சி படித்து ஃபெயில் ஆயிருந்தாலும் சரி, பாஸ் ஆயிருந்தாலும் சரி அப்ளை பண்ணலாம். ஓட்டுநர் உரிமை வச்சிருக்கணும் அப்படின்னு இல்லைனாலும் சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் விண்ணப்பருக்கு வாசிக்கும் மற்றும் படிக்கும் திறன் மற்றும் மதிப்பெண் வழங்கப்படும். படிக்க மட்டும் எழுத தெரிஞ்சா மட்டும்தான் மதிப்பெண் கொடுப்பாங்க, இல்லைன்னா கொடுக்க மாட்டாங்க. இதுக்கான முடிவு வந்து சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியர் இணைய வழியாக பதிவிடுவாருன்னு சொல்லியிருக்காங்க. இது நீங்க எல்லாம் செலக்ட் ஆனீங்கன்னா அதுல வந்துடும். ஓகேவா? இது போயிட்டு நோட்டிஃபிகேஷனாக பார்த்துக்கணும். ஓகேவா? அடுத்ததான் அதுக்கான நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. ஜாப் எத்தனை வேகன்சி எங்கெங்கே இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கான நோட்டிஃபிகேஷன் விட்டுருவாங்க. எல்லாம் வெயிட் பண்ணுங்கள். இதை பற்றின மேலும் அப்டேட் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.